ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஏமா ஏமா என் தங்க புள்ள ஏமா எதுக்கு என் புள்ள ஒரு சோகமா இருக்கு? ஏமா என் தங்க புள்ள எதுக்கு என் புள்ள சோகமா இருக்கு? தங்கம் ஏம்மா என் புள்ள வா அப்ப தொல்லைப்பட்டுக்கிட்டியா? ஆமா என் தங்கம் என் தங்க புள்ள என் தங்க புள்ள இல்ல பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்களா? இல்ல பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. என் புள்ள என் கையில வர மாட்டேங்குது. என் புள்ள என் கையில வர மாட்டேங்குது. என்னமா என்ன தங்க புள்ள? என் தங்கம் என் வயிறு புள்ள என் தங்க பிள்ளையது என் தங்க பிள்ளையது. ஏன் தங்க புள்ள என்ன அவன் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு என்ன வேணும்? இல்ல எதனா தேடி கொடுங்க பிள்ளைக்கு. இல்ல என் பிள்ளை என்ன தேடா? எம்மா என் பிள்ளை என் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு விட்டுட்டா? அம்மா என் தங்கம் என் பிள்ளை சோகமா வந்து உட்கார்ந்துருக்கு. நீ சோகமா இருந்தா அப்பாவுக்கு நெஞ்சு வழியா வந்துடும். ஆமா அப்ப என்னப்பான்னு கூப்பிடலையா? என்னப்பான்னு கூப்பிடலையா? என்னம்மா ஏம்மா என்ன என்னாச்சு? இல்ல உள்ள வரலையா? நீங்களா உள்ள போங்க, நான் வரேன். நீ என்ன பண்ண போற? இல்ல என் பிள்ளைக்கு ஒரு மாதிரி இருக்கு பிள்ளைக்கு. நான் வெளியில காத்தோட்டமா நிக்க. இல்ல வீட்டுக்கு மூத்த நீ தானே போய் பேசணும்ல. நீங்க பேசுங்க. என் புள்ள அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இல்ல நீங்களா போங்க. புள்ள கையில கிடைச்சிட்டா போதும், வேற எதுவும் உனக்கு வேண்டாம். என் புள்ளதான் இல்ல என் தங்கம். நீ வாங்க அப்ப தொல்லை படுத்துக்கிட்டா அப்ப தூங்கிட்டா பொண்ணு கூப்பிட்டாங்க வாங்க. அப்ப நீங்க போங்க, நான் வரேன். எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறேன், நான் தூங்க வச்சுட்டு வரேன். இல்ல அவ கிங்ஸ் நான் தேர்தால அப்படித்தாங்க. கூட்டால அண்ணனுக்கு போன் அடிச்சேன். மாணிக்கு என்ன போன் எடுத்தான். இந்த வந்துட்டு இருக்காங்களாம். வந்துருவாமா அது எப்படி எங்க நிப்பா சொல்லி விட்டுருவாங்களா? சொட்டை எண்ணில மாட்டேன் அதுல வந்துருவான். எம்மா என் பிள்ளை அதுக்கு தெரியுமா? எம்மா இல்ல சீக்கிரம் கூட்டுவாங்களே. சரி நீங்க போங்க, என் பிள்ளைக்கு காத்து வர மாட்டேங்குது, நான் தூங்க வைக்க. அதுக்குள்ள வந்துருவான். இல்ல அவன் கிங்ஸ் எனக்கு போன் அடிக்கல. புள்ள ஏங்கிட்டு போகுது, அவனை சீக்கிரம் வர சொல்லுங்கல்ல. இல்ல அவன் இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான். அவன் முதல் வரச்சல வேண்டியதானே சொல்லேப்பா. இந்த வாரம் அந்த வாரங்க ஆனா ஆளை காணுமே. வர வர அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம போய் கூட்டு வந்துருமா? போய் 50 கிலோமீட்டர் போயா? பரவாயில்ல என் பிள்ளை சோகமா இருக்கா. ஆமா மகாதேவனுக்கு அங்க போய் நிக்கா. டேய் மகாதேவா, என்னடா நீ அங்க போய் நின்றுட்டு இருக்கா? வா வாரு. டேய் வாடா. வாரு. இல்ல சரணு என்னண்ணே? இல்ல கார்ல பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய பழங்கள் வெட்டி வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டு வாழ. ஏன்னோ உள்ளயும் பழங்கள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என் பிள்ளைக்கு ஒத்துக்கிட்டாது. நான் ஒரு டப்பால வச்சு கொண்டு வந்தேன், அதை எடுத்துட்டு வா. சரிண்ணே. இல்ல இந்த கூட மாதிரி இருக்கும் பாரு, அதுக்கு வச்சிருக்க கூலாவே இருக்கும், அதுல எடுத்து வந்துரு. சரிண்ணே. இல்ல அப்படியே இந்த கார துண்டு இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வாழ. சரிண்ணே. இல்ல இல்ல பிள்ளைக்கு போடுற பவுடர்ல இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துரு. சரிண்ணே. அம்மா புள்ள என் தங்கம் என் தங்கம். என் பிள்ளை அழுதியம்மா. இந்த கூப்பிட்டு போயிட்டானுங்கல்ல 5 செகண்ட்ல வந்துடும் பாரு. அதெல்லாம் உன்னை புரிஞ்சு இருப்பானே போட வர ரஸ்கலி அதெல்லாம் இருக்க மாட்டான். இப்போ அந்த பொம்மை என் தகப்புல ஏமா இது கம்மி சோகமா இருந்த அப்பாட்ட சொன்னா அப்பா கூட்டு போற. அதுக்கு முன்னாடி எதுக்கு சோகமா இருந்த? நான் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருந்தேனா பார்த்தா வரவே இல்ல. ஐயா அப்ப எனக்கு சோகமாயிட்டு, எனக்கு அழுகையா வந்துட்டுப்பா. ஏமா என் புள்ள அழுகை வந்துட்டா? ஆமா என்ன அழுகை வந்துச்சு தெரியுமா? அதான் அப்பா தேடிச்சா அதான் வந்துட்டேன். ஏம்மா என் தங்கமே என் தங்கம். சீக்கிரம் வாடா, நேரம் ஆகுது. ஒன்னு காலத்துல அப்படியே கூப்பிட்டாங்க, சீக்கிரம் வா. என் புள்ள என்கிட்ட சேரவே மாட்டேக்கடா. என் புள்ள என்கிட்ட சேரவே மாட்டேக்கடா. அவளுக்கு நான் அப்பா மாதிரியே தெரியலடா. அவன் ஏன் உசுரு ஏன் ரத்தம் எனக்கு பிறந்த புள்ள ஏன் புள்ள, ஆனா அதுக்கு நான் அப்பா மாதிரியே தெரிய மாட்டேக்கேன்டா. அப்பான்னு ஓடி வந்தான். நானும் என்கிட்டதான் வரேன்னு நினைச்சேன். அவன் சுத்தி யாரு இருக்கான்னு பார்க்கவே இல்லை. ஆணுகிட்ட போய் ஏறிக்கிட்டா. சாண போய் முத்துதா. சாணு தோல்ல ஏறி வந்துக்கிட்டா. கட்டி அணைச்சு அப்பா அப்பான்னு அவன் தோல்லே விளையாடுறான். அவனும் அள்ளி அணைச்சு வச்சுக்கிட்டான். அவ அப்படி தகப்பனுக்குள்ள பரிசுத்த அவன்கிட்ட பாக்குறான். அவனுக்குள்ள மூச்சு காத்தோம் அவனுக்குள்ள மூச்சு காத்தோம் ஒன்னா இருக்கு. அப்படியே முகத்தோட பின்னி பண்ணிடுறான். அப்பா அப்பான்னு அவன் தோல்ல சாயிறான். அதெல்லாம் பார்க்கும்போது
நான் எனக்கான ஸ்தானத்தை இழந்துட்டேன்னு பயமா இருக்குடா. அந்த பொக்கிஷத்தை, அந்த வரத்தை, அந்த வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்னு தோணுடா. அந்த பிஞ்சு வரலால அவன் கண்ணத்தை அப்படி தடவுறான், எனக்கு நெஞ்சே வலிக்குடா. அவன்கிட்ட அப்பா அப்பான்னு அவன் தலைய அப்படி வாரி விடுறான், அப்படி அள்ளி அணைக்க. உண்மையிலே ஜான் அதிர்ஷ்டக்காரன் தான், ஜான் அதிர்ஷ்டக்காரன் தான். உனக்கு உன் பிள்ளை பிள்ளை பண்ணணும்னு ஆசையா இருக்கா? எந்த தகப்பனுக்கு தான் ஆசையா இருக்காது. பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. உன் பிள்ளைய எவ்வளவு பெரிய பயிலுவ, ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை வலினா உன்கிட்ட வந்து தானே அழுறாருங்க. நீ தகப்பனா இருந்து இந்த பயில்களுக்கு வழி நடத்துறல. ஆனா எனக்கு மட்டும் எந்த பாக்கியமும் இல்லடா. சத்தியமா என் பிள்ளையோட அருமை எனக்கு தெரியல. அவ இன்னொருத்த கையில இருக்கும் போதுதான் அருமை தெரியுது. அவன்கிட்ட அந்த புள்ள பாசத்தை அவ காட்டும் போதுதான் தகப்பங்கிறத நான் தோத்து போயிருக்கேன்னு தெரியுது. நான் நினைச்சிருந்த இசையை எப்பவுமே தேடி இருக்கலாம், முயற்சி எதுவும் பண்ணிருக்கலாம், நான் எதுவுமே பண்ணலையே. ஆனா ஜான் அப்படி இல்லையே, அலைஞ்சிருக்கான்ல, தேடி தேடி அலைஞ்சிருக்கான், உசுர படையும் கொடுத்துருக்கான், அவளுக்காக உசுரையை விட்டுருக்கான். அதான் நான் விட்டுட்டேன்டா, நான் விட்டுட்டேன்டா. என்னடா இப்படி ஃபீல் பண்ற? என் புள்ள பாசம் எனக்கு வேணும்டா. அப்படியே அள்ளி அணைக்காடா அவனை, அப்படியே தோல்ல கைய போட்டு அள்ளி அணைச்சு அவன் முகத்தோட அவன் முகத்தை வச்சு, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலடா. என் நேரமா என்னமோ தெரியல, அவன் என் கூட இருக்கா, என் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குது. அப்பெல்லாம் நான் கோபத்தையும் வன்மத்தையும் காட்டியிருந்தேன். இந்த சான் பையன் ஒரு நேரமா அவட்டு கோபத்தை காட்டுறான்னு பாரு, அவ கால் மாட்டிலே விழ சொன்னா கூட விழுந்துருந்தான். எனக்கு தன்மானம், கௌரவம், வெட்டி கௌரவம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். டேய் சான மாதிரி என்னால இருக்க முடியலடா. ஒரு அப்பனா நான் தோத்து போய்கிட்டே இருக்கேன். இப்ப கூட அவ என் கூட தானே இருந்தா, 3 மாசம் என் கூட இருந்தா. ஒரு நாளாவது அப்படி நான் பண்ணிருக்கலாமே, நான் பண்ணவே இல்லடா. அது என் பக்கத்துல கூட வராது, ஏதோ எனிமே பார்க்க மாதிரி பாக்குண்டா. என்னை பார்த்தா முறைச்சுக்கிட்டே அழியுண்டா. மிஸ்டர் மகாதேவன் கூப்பிடுறாடா. அதே சான கூப்பிடலான்னு பாத்தியா, எப்போ எப்போ அப்படின்னு அள்ளி அணைக்கா. அவனும் அந்த சாண போய் அவன் கால் மாட்டிலே விழுந்துருவான். அவனுக்கு அவகிட்ட சூடு சொன்ன எதுவுமே வர மாட்டேங்குது, மான மரியாதை எதுவுமே அவகிட்ட அவன் எதிர்பார்க்க மாட்டேங்க. ஆனா இத்தனையும் நான் எதிர்பார்த்திருந்தேனேடா, தோத்து போயிட்டேன்டா. ஒரு அப்பனா நான் தோத்து போயிட்டேன். உன் பொண்ணுக்கு அதெல்லாம் பாசம் இருக்கும். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னிய, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மானம் மரியாதை சூடு சொன்ன இதெல்லாம் பார்த்தோம், பாசத்தை எதிர்பார்க்க முடியாது. சூடு சொன்ன மானம் இதெல்லாம் பார்த்தா பாசத்தை விட்டுற வேண்டியதான். ஏய், நம்ம பிடிச்சவங்க கிட்டே நம்ம தோத்து போகலனா நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லடா. நீ 1000 வெற்றி பெறலாம், ஆனா பிடிச்சவங்க கிட்ட தோத்து போய் பாரு, சொர்க்கமே நம்ம காலடியில. ஜான் உலகத்தையே எடுத்து நிப்பான், ஆனா பொண்ணு கிட்ட காலில் போய் சரணடைவான். பொண்டாட்டிட்ட கூட இறங்கி போக மாட்டான், கூட போன அண்ணன் தம்பிட்ட கூட இறங்கி போக மாட்டான். ஆனா பொண்ணுன்னு வரும்போது அவ காலே சரணம்னு கிடப்பான். பிடிச்சவங்க கிட்ட தோத்து போவான்டா. இந்த உலகத்துல நம்ம என்னத்தை சாதிச்சிட போறோம், என்னத்தை அறுவடை பண்ணிட போறோம், இல்ல என்னத்தை வெட்டி முறைஞ்சிட போறோம்? பிடிச்சவங்க கிட்ட தோத்து போய் அவங்க அன்பையும் பாசத்தையும் விதைச்சு வச்சுட்டோம்னா வாழ்ற வரைக்கும் சொர்க்கம்டா. நீ நானும் வெட்டி கவரம் பார்த்த போய் தான் இன்ன வரைக்கும் தனி மரமா சுத்திக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் தோத்து போயிருந்தா இன்னைக்கு என் கூட என் பக்கத்துல நின்றுப்பா. நான் அதை வெட்டி கவருவான் எதுவுமே பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு துணையா என் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருந்திருப்பா. உயிரோட அவளை பறி கொடுத்துட்டு வாழ்ற வாழ்க்கை நரகமா வாழ்ந்துகிட்டு இருக்க. தோத்து போயிருக்கணும், பிடிச்சவங்க கிட்ட தோத்து போயிருக்கணும். நீ உன் பொண்ணு கிட்ட தோத்து போ. உண்மையிலேயே உனக்கு உன் பொண்ணு வேணும்னா, ஜானுக்கு கிடைக்கிற அதே அன்பு பாசமும் பரிவனையும் உனக்கும் வேணும்னா தோத்து போ, தப்பே இல்ல. டேய், வீணா வெட்டி கருவமும் வீணா போற நாசமனா போற அந்த கௌரவத்தை வச்சு என்னடா பண்ண போறோம்? பிடிச்சவங்கிட்ட தோத்து போண்டா. வெட்டி கருவத்தோட நொந்து நொந்து சாகுறத விட தோத்து போய் சொர்க்கத்துல வாழலாம். பாசத்தை காட்டுடா. நான் உங்ககிட்ட அதெல்லாம் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்ணு கிட்ட தோத்து போனேன். இங்க பாரு, அவளை பொறுத்த வரைக்கும் அவ கால்மாட்டில கிடக்கிறவங்க தான் அவளுக்கு எல்லாமே. அது அவளோட சுபாவம். ஏன் என் புள்ள கிடக்கல அவ கால்மாட்டில கிடக்கிற போய் தாண்டா அவ தேடுறா. சாரணு கோவில் எவ்வளவு எடுத்துட்ட சரண் அடைஞ்சிருவானுங்க. ஊருக்குள்ள ஒரு போய் அவங்கள பேர் சொல்லி கூப்பிட முடியும், இல்ல ஏத்தாதான் வர முடியுமா? ஆனா உன் பொண்ணு டேய் சாரணு, டேய் எம்ம மாட்டு போயிருக்கிற, டேய் இடுதடி போயிருக்கிறேன்னு அவ வயசு என்ன, அவ அதிகாரம் என்ன? கால்மாட்டில போய் சரணடையில அவனுங்க தோத்து போறானுங்கடா. அதனால சந்தோஷத்தை அமைக்கிறானுங்க. மாப்பிள்ள, உங்க வேதனையும் வலி எனக்கு புரியுது. நான் கட்டிக்கிட்டேனே, அவ கல்யாணம் முடிஞ்ச பஸ்ல ஒரு நாள் கூட எனக்கு உண்மையாவே இருக்க மாட்டா. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்கிட்ட விட்டு கொடுத்து போக மாட்டா. அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையில ஒரு சதவீதம் கூட என் மேல வைக்க மாட்டா. ஆனாலும் எனக்கு அவ மேல காதல், அவளை விட்டுறக்கூடாதுன்னு நினைச்சேன். என் குடும்ப கௌரவம், என் குடும்ப அந்தஸ்து
நான் எவ்வளவு பெரிய குடும்பத்துல உள்ளவன் எல்லாத்தையும் மறந்து அந்த வீட்டு வாசல்லே போய் கிடப்பேன். அவமானப்பட்டேன், நிந்தனப்பட்டேன். ஏன்னா காதலிச்சவளுக்காக என்னைக்காவது ஒரு நாள் என் கையில வந்து சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கையில எல்லாத்தையும் விட்டேன். யாருக்காக விடுறேன்? எனக்கு பிடிச்சவளுக்காக விடுறேன்னு நான் செம்புலிங்க வாரிசுங்கதே மறந்து போய் அவ வீட்டு வாசல்ல போய் நின்னேன். என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட முழுசா வந்து நிப்பானே, அதனால புடிச்சு வச்சிருந்தேன். எத்தனை வருஷம் என் பிள்ளைங்க தலை எடுக்கிற வரைக்கும் நான் கால் மாட்டிலே நான் விழுந்தேன். இன்னைக்கு முழுசா என்கிட்ட இருக்கா. இன்னைக்கு என்னை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க சொல்லுங்க பாப்போம். பிடிச்சவங்க கிட்ட தோத்து போகணும். இன்னைக்கு அவ செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு அழுதா. இப்ப என் கால் மாட்டில கண்டு அழுவா. தெய்வமா பாக்குறா, பாசத்தை அள்ளி விதைக்கிறா, காதல் விதைக்கிறா. இவ்வளவுதான். நாம எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும். பிள்ளைகிட்ட போய் யாராவது வெட்டி கவரம் பார்ப்பாங்களா? பாசத்தை காட்டுடா. புரியுது மாப்பிள, உங்க குணம் வீராப்பா இருக்கிறது. ஆனா அந்த வீராப்பு எல்லா நேரமும் சரிப்பட்டு வராது. அது நமக்குள்ள குணமாவே இருக்கலாம். ஆனா சில நேரம் அது சரிப்பட்டு வராது. போங்க, உங்க பொண்ணுகிட்ட தோத்து போங்க. அப்புறம் பாருங்க, காலத்துக்கு உங்க பொண்ணு உங்ககிட்ட தோத்து போயிருப்பா. என் அப்பாதான் என் உலகம், என் அப்பாதான் எனக்கு எல்லாமே உங்க கால் மாட்டிலே கிடப்பா. போடா போ. போங்க மாப்பிள்ள, தோத்து போறேன். என் பொண்ணுகிட்ட நான் தோத்து போறேன். என் பொண்ணு எனக்கு வேணும். என் பொண்ணோட அந்த பரிசம், என் பொண்ணோட அந்த அன்பு எனக்கு வேணும். உன் பொண்ணு, உன் ரத்தம் உன்கிட்ட வந்து சேருவா. போ. எத்தனை பேர் அவன்கிட்ட பாசம் கட்டலாம். ஆனா ஒவ்வொருத்தர் மேலும் தனித்துவமான அன்பு இருக்கும். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு அவன்கிட்ட கொடுப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய அன்பு உன்கிட்ட கொடுப்பா. நீ கன்ஃபியூஸ் ஆகாத. போ. நான் என் பொண்ணை பாக்குறேன். என் பொண்ணுகிட்ட சார் நடிகிறேன். என் பொண்ணுகிட்ட நான் தோத்து போறேன். பாவம். டேய் தம்பி, என்னன்னு வேணா ஜான கொஞ்ச நாள் ஒதுங்கி இருக்க சொல்லுவோமா? செத்துவான், சும்மா கடை. அவன் எதை வேணாலும் தங்கிக்குவான். புள்ளைய அவங்க கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி பேசணும். செத்துவான், பரவாயில்லையா? ஒரு மனுஷனுக்கு பொண்டாட்டிகிட்ட எவ்வளவு பாசம் கட்டணும், அம்மா கிட்ட எவ்வளவு பாசம் கட்டணும், கூட பொந்தங்கிட்ட எவ்வளவு பாசம் கட்டணுங்கிறது எல்லாமே தெரியும். அன்பு என்ன இவ்வளவுதான் கொடுக்கணும் ஒரு கணக்கா? அது தாராளமானது. எவ்வளவு வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். அல்ல குறையாததான் அன்பு. அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். ஜானுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு அங்க கொடுப்பா, இவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பு கொடுப்பா. அது அளவு எல்லாம் கிடையாதுன்னு. ஒருத்தங்க இருக்கனால இன்னொருத்தங்க மேல அன்பு குறையுதுன்னா அதுக்கு பேர் அன்பு இல்ல. எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க மேல நம்ம காட்டுறதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு அளவு எல்லாம் கிடையாது. சரி, நீ குழப்பிக்காத, போ. சரிடா, பொண்ணுட்டு அழுக்க கூப்பிடுதாங்க, வந்து பேசு. என்ன மூத்தவன், அவன் ஜானி வர சொல்லியிருக்கேன், போய் பேசுங்க. பொண்டாட்டி இல்லாத நான் எப்படி வந்து நிக்க முடியும் சபையில? இது என்னடா பேச்சு? அண்ணா, ஒரு பொண்ணு புருஷனால அப்படி நிக்க முடியாதா? அப்படிதான் எனக்கும். நீங்க எல்லாம் பேசுங்க. உள்ள வர நீ முதல்ல. இல்லண்ணா, எனக்கு இந்த சமுதாயம் இது எதுவுமே தெரியாது. நான் பாட்டுக்கு வந்து நின்னு வேண்டாம், நீங்க போய் பாருங்க. கோத்த கலப்பிட்டு போறானே அவன். அலெக்ஸுக்கு வேற ரொம்ப இஷ்டம் மாதிரி தெரியலையா? இஷ்டம் இருக்கோ இல்லையோ, பேசி முடிக்க வழிய பாருங்க. எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு? எப்படியும் பேசி முடிங்கன்னு சொன்னேன். சரி. இல்ல சாரனே, என்ன வாரனே? கார்ல போய் கொஞ்சம் தூங்கும். தூங்குனதான் நீ புள்ள மாதிரி இருப்ப. வா, அப்ப கார்ல வரும்போது கொஞ்சம் தூங்குன்னு சொன்னா தூங்குனியா நீ முத? தூங்க வச்சிருவேன்ட்டு அங்க போறேன்னு சொல்லு. வேண்டாம், சரி, எங்க போயிடக்கூடாது. சரி, அப்பா கொண்டு விடுறேன். இது பாரு, இப்பதான் ஜூஸ் எல்லாம் குடிச்சிருக்க. ரொம்ப ஓடாது, என்ன வாமிட்டு வந்துடும். சரி, என் பிள்ளை பார்த்து போ. ராணி கூப்பிட்டா? சரி தம்மா. உட்கார்ந்துருக்க சைஸ பாரு. இரு, அப்பா லேசா வாய் தொடச்சு விட. இரு, இங்க வா. இசைமா, இசை தங்க. டேய் ஜானு, உன்னை அங்க உள்ள கூப்பிட்டாங்க. போ. இசை இங்க வா, இங்க வா, அப்பா கிட்ட வா. இசை, என்ன இல்ல புள்ளைய விட்டுட்டு எங்களை போன? புள்ளை எவ்வளவு தேடிட்டு இருக்கா தெரியும். தேடு வந்தா ஓடி ஓடி வந்த. என் செல்வம் என்ன தேடும் எனக்கு தெரியும்ல. தேடு வந்தா ஓடி வந்த. புள்ளை எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கு. சோர்ந்து போச்சு புள்ள. இதே மத்த நேரம் என்ன வேட்டு விளாண்டுப்பா. இல்ல நீ இல்லன்னா ஒரு நொடி இருந்துட மாட்டானே தெரியும். காலம் வர வேண்டியது ஆள போல. கொஞ்சம் வேலையை போச்சுன்னு. இப்ப சரி, வலிக்குது. சரி, நீ அப்பா கிட்ட போ. சரி சரி, தங்க பிள்ளை கொண்டா, பிள்ளை கொண்டா, பிள்ளை கொண்டா. இருக்கட்டும், நான் பாத்துக்கிறது. என்ன
சரிண்ணே புள்ளிலங்க அபியும் ஈன வச்சிருந்தாவ அவனுக்கு இன்னும் தூங்கலையா தூங்கிட்டேன்னா மச்சடி பாப்பானுங்க இந்த வீட்டை ஏதோ நூத்து பிடிச்சி சேர்த்துட்டானுங்க இல்ல உன் பையனோட நல்ல தேடுதானுல அப்பப்போ இடையில வந்துக்கிட்டு அப்பா அப்பா அப்படிங்கானுங்க கேட்கான பத்துக்கு விவரமா தேடுதானுல இப்போ ஒரு ரவுண்ட் வருவானுங்க பாரு கேட்பானுங்க பாரு அப்பா எங்கன்னு கேட்பானுங்க பாரு என் பொண்ணு என் கையில வர மாட்டான் என் பொண்ணு என் கையில வர மாட்டான் சரிண்ணா புள்ளைய தூக்கிட்டு போ சரிண்ணா தூங்குன்னு சொன்னா மட்டும் என்ன கொண்டு வா சரிண்ணா தகுப்புல வேற எங்க போயிடாதுண்ணா இல்ல நான் பாத்துக்கிறேண்ணா நீ எவ்வளவு டயர்டா இருக்கா இல்லையே நீ அப்பா கிட்ட போ இங்க எப்படி வருவா சரி நீ தூக்கிட்டு போ சரி ஓய் தெரியா எனக்கு அழுதியே வந்துட்டு தெரியுமா தெரியும் நான் இல்லாத ஒரு நொடி நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதான் உசுர புடிச்சுக்கிட்டு ஓடி வந்தேன் விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு ஓடி வந்தேன் என்னது உன்னை விட்டுறக்கூடாதுன்னு இழுத்து புடிச்சிட்டு ஓடி வந்தேன் தேடிக்கிட்டே இருந்திருக்கேன்னா உங்க அப்பா கிட்ட தானே இருந்தா அப்புறம் இருக்க வேண்டியதானே ஏன் தேடுதா நீங்க இல்லைன்னா என்னால இருக்க முடியல எவ்வளவு அழுக வந்துச்சு தெரியுமா வாசல் வரும்போதே ராணி சொன்னா வாசலே பார்த்துட்டு இருந்தியா அழுதுகிட்டு இருந்தியா அப்படி தேடிச்சாடி ஒரு வேலை நான் என்ன நினைட்டு பண்ணுவா என்னது ஒண்ணு இல்ல நான் என்ன பைத்தியமாக ஆயிடுவா சொன்னோம் ஜபா ராணி சொன்னாங்க அழுதுகிட்டே இருந்தியா சாப்பிடவே இல்லையா ஆமா எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு அதான் அப்பா கிட்ட வந்தேன் இனிமே நான் விட மாட்டேன் சரி இனி நான் விட மாட்டேன்னா சரி அது எங்க போமா எங்க அந்த சைடு சூப்பரா இருக்கும் நம்ம அங்க போமா சரி வா என் தங்கம் சரி வா வளர்த்தவனும் பாசத்தை பங்கு போட்டுக்கிட்டான் கெட்டிக்கிட்டவன் மிச்ச பாசத்தை எடுத்துக்கிட்டான் ஊசல கொடுத்தனா வேற மணியா நிக்கிறேன் என்ன சபா சொல்லுத நான் என்ன பொய்யா சொல்லுதேன் எல்லாமே நம்ம கைய மீறி போய்கிட்டு இருக்கு தெரியுமா அத்தாடிதான் வேற என்ன பண்ண முடியும் இப்போ அவங்க கையில ஆட்டம் நம்ம பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா அவங்க கிட்ட நம்ம பாச்சா பலிக்காத போலுக்க எப்படி பலிக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன் நான் எங்க அப்பா கூட்டிட்டு போறேன் அப்ப கூட தன்னந்தனியா போறேன்னு சொல்லலாம்னு பாரு தானே உங்க அப்பா போனா உங்க அப்பாவும் கவுந்துருவா பரவாயில்லையா நீ கண்ணால பாத்தியோ சத்தியமா நான் கண்ணால பார்த்தேன் தெரியுமா ரொம்ப ஓவர் தான் தெரியுமா ரொம்ப ஓவர் தான் எப்பா நான் இப்படிலாம் பார்த்ததே இல்லப்பா எனக்கு கோங்கமா வந்துச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா அத்தாடி எனக்கு கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படியே என்ன அப்படின்னு எனக்கு வந்த கோவத்துக்கு நீ விட்டுட்டு வந்திருக்க பத்தியா ஒன்னு சொல்லணும் அதானே அதுக்குத்தான் உங்களெல்லாம் நான் கூப்பிட வந்திருக்கேன் ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தானே ஓசை வரும் நான் ஒத்தையில போராடி என்ன பண்ண முடியும் கரெக்ட் நீ சொல்றதா சரி ரொம்ப பலமான டிஸ்கஸா இருக்கு முழுக்கத்தே பாரு எவ்வளவு பெரிய மாநாடு போட்டுட்டு இருக்கல்வனே கவலைத்த மகராசிலே அப்படி என்னத்தான் டிஸ்கஸ் பண்றாளுவே எத்தே வேற எங்கயாவது வம்பிழுத்து வச்சிருப்பாளத்தே அதை இப்ப எப்படி சரி பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுவாள் யார் எதுக்கு பண்ண போறாளுவே என்னத்தே ரொம்ப ஆகா ஓகோன்னு பிளான போட்ட மாதிரி இருக்கு என்ன பிளான போடுதாலுவே எது குட்டை கட்டி குழப்பிட மாட்டாளுவல நானும் 1 மணி நேரமா பாக்கேன் அத்தாடி யாத்தாடி அப்படிங்காலுவ என்னத்துக்கு தான் பிளான போடுதாலுன்னு தெரிய மாட்டேங்க பாத்துக்க அவ ராணி எங்க தோர பொண்ணட்டி காணும் பத்து கைமா அவ வந்ததும் ரிசல்ட் என்னன்னு தெரியும் எத்தே இவத்தை கண்டுபிடிக்க போயிருப்பாத்தே அவ மட்டும் தான் இல்ல மிஸ்ஸிங் அப்ப எங்கயாவது இருக்கான்னு அர்த்தம் எதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம் எத்தே ரொம்ப பலமா டிஸ்கஸ் பண்ணதை பார்த்தா வாட்சரோல பொழுக்கு இதை மட்டும் ஏதாவது வேண்டத வேலை பார்த்து ஓச்சு விட்டாலுவ கருப்புச்சிங்க நம்ம எல்லாத்தையும் உண்டு என்ன ஆக்கிவிடும் பாத்துக்கிடுங்க இந்த இவ்வளவு சகவாசமே நமக்கு வேண்டாம் இவ்வளவு இருக்க தசு பக்கமே போயிடாதீங்க ஆமா நல்லபடியா இங்க போற வரைக்கும் இவ்வளவு கண்ணில் மட்டும் பற்றாதீங்க பைய உள்ள இங்க வந்து சேட்டை விடலையே அங்க பாரு என்ன டிஸ்கஸ் நடக்குன்னு பாரிசே இதெல்லாம் சரிப்பட்டு வராதே விடுங்கட்டி நான் பாத்துக்கிடுதே அப்போ ஓச்சிருவா என்னடி பொண்ணை பாத்தி எப்படி பார்த்தேன் எப்படி இருக்கா இருக்கா பரவாயில்லாம இருக்கா கொஞ்சம் அப்பாவியா இருக்கும்னு நினைக்கேன் அப்பாவியா இருக்குதா ஆமா கொஞ்சம் பார்க்க அப்பாவி மாதிரி தான் இருக்கு பேசி பாத்தியா பேசல
சும்மா நின்று சிரிச்சா. ஆனா அந்த அளவுக்கு ஒரு சலச்சலப்பு எதுவுமே இல்லை, அமைதியில சிரிச்சா. சாமி என்ன சொன்னா, எத்தே இப்போ எவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கும்னு நினைக்க. அணக்கெல்லாம் ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துருக்கு. சப்பா, இவன் என்னடி புதுசா இப்படி படிச்சு வச்சிருக்கான்? புதுசாலாம் படிக்கலத்தே, நம்ம வீட்லயே கூட ஒரு கூட்டாளி இருக்கு, அது யாருன்னு தெரியல. தனியா குடிக்கிற அளவுக்கு சாமுக்கு தைரியம் பத்தாதே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நம்ம வீட்லயே வில்லங்க பிடிச்சது ஏதோ கூட்டு சேர்ந்துருக்கு, அதான் மானத்தை எதுவும் வாங்கிட மாட்டானே. அணக்கெல்லாம உட்கார்ந்துருக்குது, பாப்போம். அது யாருப்பா அந்த கூட்டு கலனி பைய? சானே இல்ல, அவன் புள்ளைய தூக்கி சமக்கான், அவன் தொட மாட்டான். வெளியெல்லாம் வந்தாக்கி தொட மாட்டாவ, ஏன்னா முக பத்திரம்ல. கவினே இல்ல, பாத்துட்டேன், அவன்கிட்ட பேசி பாத்துட்டேன். சாரன் பைய கருப்பசிங்கத்து கூட வந்திருக்காம்ல, தொடமாட்டான். ஆனா கருப்பசிங்கம் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு ஊத்திருக்கான் பாரு. ஆனா புருஷனுக்கு இருக்க தைரியம், மன்னிக்கணும் உங்க புள்ள. மத்த நாள என் புருஷன் உள்ள வளர்த்துக்கு வச்சா, இப்ப மட்டும் என் புள்ள சொல்லிட்டு இருக்கா. ஆமா ஏடி அக்கா, நீங்களும் சொல்லுங்கக்கா, இப்ப அது யாருக்கா? இதே உங்க புள்ள தான். தே மருமக்க மாதிரிலாம் ஒண்ணு சேர்ந்துட்டியா? அவன் எவா புருஷனா எனக்கு என்ன தெரியும்? எவா புருஷனவா? எவா புருஷனா? கெட்ட புருஷனை கூட ஒழுங்கா வைக்க துப்பு இல்ல, அவள பேசுதால பேச்சு. அபியக்கா உங்க புள்ள தானே? எவனும் என் புள்ள கிடையாது, எனக்கு என் புருஷன் மட்டும்தான். எப்போ நான் இவ கையில பிடிச்சு கொடுத்தனா அப்பமே இவா புருஷன். எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரொம்ப சாவரியா, என் புருஷனா? அதெல்லாம் கிடையாது, உங்க புள்ளதான். ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் நான் உங்களை தான் மாட்டி விடுவேன். பாரவத்திகளா, இப்ப அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எட்ட 20 நாள் உங்க கூட கிடக்கா, இப்ப அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் உங்க புள்ளதான். பாரவத்திகளா, இங்க பார், என் புள்ள கிடையாது, கொண்டு போய் வந்துக்க. உன் புருஷன் தண்ணி அடிச்சிருக்காவல்ல, அணக்கெல்லாம் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துருக்கலா. எப்படி வம்பு இழுக்கும் எனக்கு நல்லா தெரியும். அலப்புற பண்ணா கூட சண்டை இருக்காது, ஊமை மாதிரி இருக்குது. கண்டிப்பா பின்னாடி பெருசா பண்ண போகுது. அதனால அது இப்பமே உங்க புள்ள. அது பெத்த புள்ள மட்டும் ஏன் பேரன் இடுப்புல தூக்கி கொஞ்சினி இல்ல. அப்போ அந்த புள்ளைக்கு அப்பா உங்க புள்ள தானே, தூக்கி கொஞ்சுங்க. பிரச்சனை வந்து உங்க தலையில வாங்கிக்கோங்க. பேரனை மட்டும் உரிமை கொண்டாடுதியா, புள்ளைய உரிமை கொண்டாட மாட்டேங்கியா? யாரத்தான் என் வம்சம் இது மட்டும் தெரியுது. புள்ள எல்லாமே உங்களுக்கு பேரன் வந்தான். ஆத்தி ஒண்ணு போல கவுத்து தரல. அவன் ஊமை கொட்ட மாதிரியாட்டி இருக்கான். சத்தியமா ஊமை கொட்ட மாதிரி தான் இருக்காவ. அவ அமைதியில இருக்காவ, பின்னாடி பெருசா பண்ண போறாவ. என்ன பாடுபடுறான், இவனுக்கு இந்த பழக்கத்தை கத்து கொடுத்ததே அவன்டே. அதுவும் உங்க புள்ளையில தான் எவனாவது ஒருத்தன் இருக்கணும், சத்தியமா. பாத்துட்டு வரேன். இருந்தாலும் அவன் ஓம் புருஷன். மன்னிக்கணும் உங்க புள்ள. இருங்கடி, எப்ப மாதிரி ஏன் புருஷன், ஏன் தங்க கட்டி, ஏன் அழகு குட்டின்னு கொஞ்சிய பாரு, அப்ப இருக்கடி உங்களுக்கெல்லாம். அது காதலிக்கிறது மட்டும்தான். நீங்கெல்லாம் பொழைச்சுக்கிடுவியா? இருங்க, அவனுக்கு ரெண்டு சாத்திட்டு உங்க புருஷன் உங்க வாயால ஒத்துக்க வைக்கல. நான் மாமியார் இல்ல, ஒத்துக்க வச்சுக்கிறவளோ. அபியக்கா, இந்த பேர்ல எதுக்குக்கா பிளான போடுது? அதுதாண்டி எனக்கும் தெரியல, ரொம்ப நேரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. வாங்க, அது என்னன்னு பாத்துட்டு வருவோம். நீ எப்படி அத விட்ட? இங்க பாரு, அவ ரொம்ப தான் பிகு பண்றா தெரியுமா? பிகு பண்ணுவா. அத பாத்துக்கிட்டு பிகு பண்ணுவா. நீ விட்டுக்க பாரு. சாரனுக்கிட்ட போய் கூட சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா தெரியுமா? ஆமாமா, பிரேமமா கூட வலிஞ்சுக்கிட்டு நின்னாரு. சாரன் கிட்ட வந்துல நிக்கண்டா, தூரமா போனாலே இவனே வலிஞ்சுக்கிட்டு போயிருவான். பிரேமம்மாவும் அப்படித்தான் தெரியுமா? இந்த சாரன் பையனுக்கு இன்னும் உண்மை தெரியாதுன்னு நினைக்க, தெரியும் போது இருக்குது. ஆனா பிரேமம்மாக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரியுமா? அதான் ஆள் இங்கோட சுத்தவே இல்ல. வேணாலும் போய் பாருங்க, உள்ளதா இருப்பாரு. போதும், மூடிக்கிட்டு நில்லு. உண்மை சின்ன சிலருக்கு கோவம் வரதான் செய்யுது. அதான் உங்களுக்கு பிரேமம்மாக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பரவனா பொத்துக்கிட்டு கோவம் வருது. அதுக்காக அப்படியே போய் எங்கேயா போய் மேயினா விட முடியும்? இருந்தாலும் ஒன்ஸ் அப்ப நீ டைம் வாழ்ந்திருக்கோம்ல, ஆனா அது இப்ப இல்லல. இவளெல்லாம் சொல்லத பார்த்தா எனக்கு பயமா இருக்க. எட்டி ரொம்ப பேசுதாளுவளோ? என்ன உரிமையோட இருக்காளோ தெரியுமா? இன்னும் கிங்சிங் மாமா கிட்ட வேற போவாளுவ. எட்டி அதெல்லாம் கிங்சிங் கிட்ட யாரும் நெருங்க முடியாட்டி. அத்தான் என்னத்தான் உன்னை எண்ணித்தான் அப்படின்னு சொன்னா செவா இவளுக்கு ஒரு 6 அடி தோண்டே. தோண்டிடுறேன், இதே என்ற தோண்டணும். நான் ஏற்கனவே அடி வயித்துல புளிய கரைச்சுக்கிட்டு வந்து நிக்க. அத்தான் என்னத்தான் உனக்கு பாட்டு செவா, இப்பமே இதே இடத்துல நின்னுக்கிட்டு புதைக்கிற மாதிரி ஒரு 6 அடி தோண்டு.
யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமாட்டே, கொஞ்சம் அடிவயத்துல புளிய கரைக்கதான் செய்யுறேன். பார்க்க அழகா வேற இருக்காளுங்க. இந்த பயவுளில் வேற ஆளு அழகா இருந்தா வேன்னு பாத்துருமோன்னு பயமா இருக்கு. எனக்கெல்லாம் டென்ஷன் இல்லப்பா. ஈரல் ஒரு மம்புட்டி கிடந்துச்சு, எடுத்துட்டு வந்து 6 அடி தோண்டுதே. இவன் அப்படியே அழகா ஐஸ்வர்யா ராயி. இவனை பார்த்தோன்னே சாரங்கம்மா அப்படி கால்ல வந்து விழுந்துட்டாரு. போறியா? நீ 2 வருஷமா அங்கதான் இருக்க. மாமா ஏத்து கூட பார்க்கல. இவெல்லாம் பியாச வந்துட்டா. நீ கூட அழகா தான் இருக்க. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. என் அழகா வச்சு அப்படி மயக்கி தள்ளிட்டியேன்னு கேட்க. அப்படியே மாமா உன் கால் மாட்டில வந்து கிடக்காரு. ரெண்டு சாரன் பையில நான் இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு. அழகுக்கு என்ன குறை? அதை வச்சு சல்லி விசாக்கு போறதுன்னு எல்லாம் போயிடுச்சே. நான் காதல் சொன்ன தப்பே, மத்தபடி அழகுல எந்த குறையும் இல்ல. அததான் நாங்களும் சொல்லுதான். உன்னை தர ஊர்லக்கு அத்தனை பிள்ளையும் பார்க்கான். நீ என்ன அழகு அழகுன்னு மேனாமினிக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அழகிதான், பேர் அழகிதான். உன் லட்சணத்துக்கு மேல இங்க எவரும் நிக்க மாட்டா. ஆனா அந்த சாரன் பயிலுக்கு ஒன்ன தவிர ஊர்ல இருக்க எல்லா பிள்ளையும் அழகா தெரியுது. என்ன பிரயோஜனம் சொல்லு பாப்போம். கடுப்பு தடுக்க வெளியா இருக்கவே வேண்டாம். நீங்களே போதும். வயிற்றுல இருக்க போற போக்க பார்த்தா சாரனுக்கு இங்கே முடிஞ்சிரும் போட்டுக்கிட்டே. எம்மா ரொம்ப கடுப்பேத்துறாங்களே. சொப்ப முடியலையே. வெளியே இருக்க நம்ம கடுப்பத்தவே வேண்டாம். கூட வச்சிருக்கவே போதும். எல்லாம் சரிதான்டி. இந்த ராணி பேவுல எங்க போச்சு அப்படி நம்மள விட்டுட்டு எங்க போக மாட்டாளே. ஏடி அதானே இந்த ராணி பேவுல எங்க? ஓகே. நானும் பிடெக் அங்க தான் முடிச்சேன். இப்போ கார்ட்ரேஜ் சேஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் இஎஸ்ஐல தான் இருந்தேன். ஃபேஷன் டிசைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ வெரி நைஸ். ஏதாவது சந்தேகம்னா நான் உங்ககிட்ட கேட்டுக்கலாமா? தாராளமா கேட்கலாம். ஆனா நீங்க எடுத்தது ரொம்ப கஷ்டம் இல்ல? கஷ்டம்தான், ஆனா வேல்யூபிள் அதிகமா இருக்குல்ல. கரெக்ட். யப்பா ரொம்ப பேசுதாவல. நான் பாட்டுக்கு சுதந்திரமா சுத்த முடியலையே. வீட்லலாம் நான் பாட்டுக்கு இந்த மனுஷனை விட்டுட்டு நான் பாட்டு சுத்தேன். இங்க சுத்த முடியலையே. யப்பா விட்டுட்டு போலான்னு பார்த்தா மனசு வேற வர மாட்டேங்குது. என்ன பண்ணனே தெரியலையே. கொஞ்சம் நவலான்னு பார்த்தா சார்னு வந்து நிக்கல்வல. பாத வத்திகளா சார்? அந்த ஹார்ட் சர்ஜரிங் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு முடிக்கிறதுக்கு? அதுக்குமே 1.5 year ஆயிருமே. ஆமா, அது வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தாகணும். இப்போ அக்களுக்கு ஃபங்க்ஷனால தான் வந்தோம். லீவ் வேற, வெக்கேஷனு. நீங்க அடுத்து எப்போ வருவீங்க? அது இனி வர மாட்டாவ. புதுச பாசம் இப்பதான் வருது. எங்க அங்க எல்லாரும் உங்களை கூப்பிடுதாவ, நீங்க வரலையா? எங்க எங்க அங்க அத்தை எல்லாரும் உங்களை கூப்பிட்டாவ, வாங்களே. உனக்கு இப்ப சுதந்திரமா சுத்த முடியல. என்ன பத்தி தெரிஞ்சிருக்குல்ல. ஐயா தாடி, தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வச்சு பழி வாங்குதாவல. கால் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. பாரு ஒரே குரூப், அதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வேணா போ. நீ வேணா போயா. நான் அங்க போய் என்னங்க பண்ண போறேன்? சரி அப்ப நில்லையா? இத நான் பார்க்கணுமா? என்னமா சொன்ன? சார் அவங்க யாரு? யாரா இருக்கும் நீங்க நினைக்கீங்க? என் புருஷன் என்ன பழி வாங்குறாரு. இப்ப என்ன பண்ண? உங்க வீட்டு பொண்ணு, ஆனா யாருன்னு தெரியல. ஆமாமா, 2 வருஷமா எங்க வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கு. எங்க நான் உங்க பொண்டாட்டிங்க. என்னமா என்ன சொன்னா? என் புருஷன் என்ன பழி வாங்குறாரு. நான் உங்க பொண்டாட்டிங்க. நீங்க அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க, நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. என்னங்க நீங்க அறியாத பிள்ளைல தெரியாம கேட்கல, சொல்லுங்க. நான் தூக்கிட்டு வந்தா என் பொண்டாட்டி அப்படி சொல்லுங்க. அப்படியே சொல்லணும். என் புருஷ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு என்ன பழி வாங்குறதுக்கு. அவருக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நான் உங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. அப்படியா சொல்லணும்? என் ராசா, என் தங்கமே வச்சு பழி வாங்கிறாத ஐயா. என்னங்க, இந்த அலெக்ஸ் பேலுக்கு ஒரு முடி கட்டினாதான் நான் இந்த மாதிரி பிரச்சனை இருந்து தப்பிக்க முடியும். ஒன்னு அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு பெரும்பாலும் சிக்கிறது நான் தான். இப்ப இந்த அலெக்ஸ் பேலெல்லாம் கல்யாணம் பண்ணி கேட்டா என்னன்னு கேட்க, அவனெல்லாம் எவன் கெட்டிப்பா? அவன் மூஞ்சி அவன் பொண்டாட்டிக்கே தெரியுமா? அவன் மூஞ்சி முறை யாருக்குத்தான் தெரியும்? அவன் எப்படி இருப்பான்னு கூட மூஞ்சி தெரியாது. அவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணா? இப்ப நான் கிடந்து மாட்டிக்கிட்டு முழிக்க. என்னங்க, அந்த பிள்ளைல அறியாம விவரம் இல்லாம கேட்க, அவங்க பொண்டாட்டின்னு சொல்லுங்க. நீங்க சட்டு புட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீ பாட்டுக்கு பிச்சுட்டு ஓடிடுவ. என்னங்க விட சொல்லுதிய? அப்படி சொல்லக்கூடாது. எனக்கும் வெளியில விளையாட இருக்குல்ல. என்னமா பொறுப்பு வீட்டுக்கு மருமவா பொறுப்பா இருக்கணும்னா இதுலயே நின்றுட்டு இருக்க முடியுமா? சட்டு புட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு விளையாட போயிருவேன். என்னத்தான் இந்த புருஷனே வேண்டாம் நினைச்சாலும்
இன்னத்துக்கிட்ட வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. நம்ம கையில இருக்கிற வரைக்கும் இந்த பறவை எங்கேயும் போகாத நினைச்சு சந்தோஷத்துல இருந்து போடுதான். இன்னொரு பறவை வந்தோன்னு இந்த பறவை அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. அதான் நெஞ்சு எப்படி டப்பு டப்புன்னு அடிக்கி பார்த்துக்கங்க. எங்க என் பொண்டாட்டின்னு சொல்லிருங்க, நான் பாட்டுக்கு போயிருவேன். இல்லடி அந்த பிள்ளைங்க நீ யாருன்னு கேட்காங்க. இது என்ன சந்தேகம்? நான் உங்க பொண்டாட்டி. சட்டை போட்டு சொல்லிட்டு கிளம்புங்க. இல்லடி அந்த பிள்ளைங்க நீ யாருன்னு கேட்காங்க, எனக்கு யாருன்னு கேட்காங்க. அதான் உங்க பொண்டாட்டி. எது ஆத்தி ஆத்தி விளையாடுறதுக்கு உங்களுக்கு நேர காலமே இல்ல. போவாங்க, காதல் பண்ற நேரமா? அது உனக்கு என்னன்னு தெரியுமாடி? எப்படி தெரியும் தெரியுமா? ஆத்தி மாமியாருக்கு 32 பல்லும் தெரியுதுன்னா இப்ப இவ்வளவு என்ன பழி வாங்க வந்திருக்குது. ஆத்தி மாமியார் பத்தி காட்டிடுவாவல. ஆத்தி மாமியாருக்கு 32 பல்லு தெரியுது. மாமியாருக்கு நான் கொஞ்சம் மரியாதை கொடுத்திருந்தா என்னை காப்பாத்திருப்பாவ. என்ன தர என்னம்மா சேர்ந்து என்ன பழி வாங்குதுல. ஏமா என்னம்மா? அந்த அந்த பிள்ளைல ஒன்னே மாதிரி படிப்பு படிச்சிருக்கான் பாத்துக்க. ஆத்தி மாமியார் பல்ல காட்டுவதே தெரியும் என்ன பழி வாங்க தான் வந்திருக்குது. ஆத்தி நாரது வேலையை ஆரம்பிச்சுட்டாவல. எத்தே எத்தே சிங்க துறையாட்டு இருக்கானே என் பிள்ளை. என்னமா நீங்களும் டாக்டர் தான் படிக்கல? ஆமா ஆண்டி, நான் டாக்டர் தான் படிக்கேன். நான் பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியாமா? ரொம்ப சௌரியம். எத்தே எத்தே டாக்டருக்கு படிக்காம பாத்துக்க. தர ஒன்னே மாதிரி படிப்பு தானே? ஆமாமா பெரிய படிப்பு. எவ்வளவு பெரிய படிப்பு தெரியுமாமா? ஆத்தி ஆத்தி எத்தே கண்கொள்ளாத காட்சியா இருக்குதே. ஏமா நீங்களும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்கம்மா? ஆமா ஆண்டி, சாரி மாதிரி தான். எதுக்குமா சாரி இருந்துகிட்டே? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக போறோம். மாட்டினடி என்ன வரத்து வந்த? இனி என்ன சிக்காம போயிருவ? இந்த ரூட்டு தான் சரியா இருந்திருக்கு. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமா? எதுக்கு சாரி கேருன்னு சொல்லிக்கிட்டே? அத்தா அத்தா நம்ம அங்க போமாட்டா. டா எங்க வீட்டு பொண்ணே சொல்லிட்டா எப்படி கூப்பிடணும்னு. சரி. இல்ல நான் வரதுக்கு 3 மணி நேரம் ஆயிரும். இல்ல மாணிக்க வந்துகிட்டு இருக்கோம். சரி சரி. இல்ல சரி. என்ன? இல்ல 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 மாணிக்க வந்துட்டு இருக்கோம். சரி சரி. இல்ல டேட் இருப்பாங்க. கொடு போன கொடு. என்ன நம்ம அங்க போவோம். போன் மட்டும் பேசிட்டாருன்னா என்னடி? டேவிட் இல்ல 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். சரி சரி சரி. சரி சரி நீ அலெக்சிட்ட பேசிக்க. சரி சரி. சரி நேரம் இல்லை. ஓகே. சரி 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 பார்த்துக்குவேன். இல்ல சரி டேவிட் நான் அப்புறம் பேசுறேன். சரி. என்னடி தங்க போய் என்னோட துணியை போட்டுக்கோ. நான் போக மாட்டேன்ல. எதுக்குமா? சும்மாதான். பஸ்ல புடிச்சிட்டு வந்துட்டேன்டி. பயந்துட்டேன். விட்டுட்டு போயிடுவோம். பயந்துட்டேன். உன்னையும் என் பிள்ளைய விட்டுட்டு போயிடுவோம். பயந்துட்டேன். எத்தனை பேர் இருந்தாலும் நான் இருந்த மாதிரி இருக்காதுல்ல. என் சொத்துல என் உசுரில் எனக்கு சம்மந்தப்பட்டதில்ல. பாரு கடிச்சிருவேன். கடி எங்க என்ன பொண்ணு நல்லதா இருக்கே. நல்லதா இருக்கா? ஆமா. போச்சா? எங்க எனக்கு பொறாமை எல்லாங்க வரும். அச்சோ என்ன பண்ண? எனக்கு வேற ரொம்ப பொறாம வருமே. பொறாமையா வருமோ? என்ன பண்ணாலும் தெரியலையே. உங்க அப்பா கிட்ட சொல்லி ஓட்டு விட்டுருவாரு. அப்பா கிட்ட சொன்னேன் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்காவ. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பொறாமையா வருதே. இப்ப என்ன பண்ண சொல்லு பாப்போம். எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எனக்கு பார்த்து பார்த்து பொறாமையா வருது. இப்ப எனக்கு என்ன பண்ணனே எனக்கு தெரியல. பொறாமையா வருதுன்னு என்கிட்ட சொல்ல பாரு. அதை மட்டும் நீ ஆமா என் தங்கம் என் வயிறம் என் கட்டி தங்கம் என் பிடிக்கு பொறாமையெல்லாம் வருதான். ஆமா எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? எத்தனை பேர் இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு நீ தண்டி அழகி. வேண்டாம். எங்க எனக்கு ரொம்ப பொறாம வந்துட்டுங்க. ரொம்ப பொறாம வந்து போச்சு. ஆமாங்க எனக்கு ரொம்ப பொறாமையா வருது. டென்ஷனா இருக்குங்க. ஐயோ எனக்கு இப்படி யார் மேல இவ்வளவு பொறாம வந்ததே இல்ல. அதுல பூ வச்சிருக்கா எப்படி இருக்கா தெரியுமா? ஆமா கையிலலாம் கலர் கலரா நகை பாலிஸ். போச்சா?
உதட்டுல லிப்டிக் நீங்க லிப்டிக்க போட விட மாட்டீங்கல்ல, அவ லிப்டிக்லாம் போட்டிருக்கா. ஜி அந்த கர்மாந்தத்தெல்லாம் போடக்கூடாது. போட விடலங்க, அது போட விட தெரியுமா, அது கெமிக்கல் தெரியுமா. ஜி அது அருவருப்பா இருக்கு, அது போடக்கூடாது. ஆமாமா, இங்க எனக்கு இருந்தாலும் பொறாமையா வருதே. ஏமா தங்கம், நம்ம அப்படியே ஒரு லிப்டிக் வாங்கிடுவோமா? அதோ அது வேண்டாம். எனக்கு ரொம்ப பொறாம வருதுல்ல. அப்புறம் ஒரு சுடிதார் போட்டிருந்தா, அப்புறமா சேலை கட்டிட்டா, ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ரெண்டுமே நம்மகிட்ட இல்ல தெரியுமா. அவங்க எல்லா ட்ரெஸ்ஸும் போடுவாங்களா இருக்கும். உன் தங்கத்துக்கு பாவாடை சட்டை தான் அழகா இருக்கு. உங்க அப்பாக்கு இது போட்டதானே பிடிக்கும். அதான் எனக்கு கவலையா இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பொறாம வருதே. டேய் என் பிள்ளைக்கு பிடிக்கல, இந்த இடத்துல நீ பொண்ணு எடுத்த. சரி இல்லடா, என் பிள்ளைக்கு பிடிக்கல, அவளுக்கு டென்ஷன் ஆகுது, வேண்டாம். சரி இத கருப்பு சிங்கத்திட்ட போய் சொல்லிடு, அவர் பார்த்துக்கிட்டாரு. தங்கச்சி டாக்டரா, இன்னொரு தங்கச்சி ஃபேஷன் டிசைனரா. எனக்கு கஷ்டமா போச்சு தெரியுமா. எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் பொறாமையா தாங்க இருக்கு. கிளி மாதிரி உட்காந்து பேசுது பாரு. டேய் உன் புள்ள இல்லைன்னா அவ ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துக்கிட மாட்டாடா. என் தங்கம் நீ சொல்லும் பேசுற அழகு பாரு. உண்மை மட்டும் தான் பேச தெரியும், போய் பேச தெரியாது. என் தங்க கட்டி, நீ தங்க கட்டி. என் புள்ள ஆசை நிறைவேற்றிடா. என் பிள்ளைக்கு பிடிக்கல. அவ ஒன்னும் பிடிக்கலன்னு சொல்லல, பொறாமையா இருக்குன்னு சொன்னான். எல்லாம் ஒண்ணுதானே. என் பிள்ளைக்கு பிடிக்கல. அவ பிடிக்கலன்னு சொல்லலடா, பொறாமையா இருக்குன்னு சொன்னா. நீ என் ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னதை மட்டும் செய்ய. நான் எவ்வளவு நேரம் உங்களை தேடிட்டே இருந்தேன் தெரியுமா. தெரியும், தேடி பொண்ணு தெரியும். ஓட்டி ஓட்டி வந்துட்டோம்ல, என் தங்கத்தை பார்க்க வந்துட்டோம்ல. அவன் வந்து இவ்வளவு நேரம் பெத்த புள்ளையில பார்த்துருக்கான்னு பாரு. எங்க இருந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கான் பாரு. பிரிக்க முடியாத பொண்ணு. அவன் புள்ள மேல உசிரியா வச்சிருக்கான்டா. அவன் பாத்துக்கிறான். அவன் என்ன முடிவு எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். என்ன பொண்டாட்டி ஆர்டர் போட்டிருக்கல, அதைத்தான் அவன் செய்வான். வா, இத பார்க்க 1000 கண்ணு வேணும். நல்லா இருக்கணும். இன்னும் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு இதே மாதிரி நல்லா இருக்கணும். டேக்கிங்ஸ்னே என் நண்பன் பெத்த மோனே, உன்னை விட என் பிள்ளைய எவனும் பார்த்துக்கிட மாட்டான்டா. தங்க கம்பிடா நீ. உன்னை விட எவனும் என் பிள்ளைய பார்த்துக்கிட முடியாது. ஒவ்வொருத்தனுக்காகவே இந்த மண்ணில் பிறந்தவா, சாவோட போராடி வந்திருக்கா. இப்ப ஏற்பட்டவன் கையில வாழனதுக்காக தான் செத்து வந்திருக்கா. நல்லா இருக்கணும். மனசார வாழ்த்த என்ன நிறைய குழந்தைங்க பெற்றுக்கிட்டு நீங்க சந்தோஷமா வாழணும். உங்க காதலுக்கு அடையாளமா உங்களை சுத்தி உங்க பிள்ளைங்க நிக்கணும். உங்க காதலு தெய்வீக காதலு. பொண்டாட்டிய ஒரு பொருளா பார்க்காம அதை உசுரா பார்த்த பாரு, அங்கதான்டா நீ நிக்க. உன் காதல் வெளிவேற பெற்றது. உன் காதலுக்காகவே நீ 100 ஆண்டு காலம் வாழணும். நல்லா இருக்கணும். 2 பேரும் நல்லா இருக்கணும். முட்டு 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 கொஞ்சம் எனக்கும் முட்டு முட்டு வேணும். அடிக்கக்கூடாது, கடிக்கணும். கடிச்சு தின்னு பார்ப்போம். கடிச்சு தின்னு பார்ப்போம். அழகு போல பேசுது பாரு, அழகு போல. நீ விசேஷம் எங்க எனக்கு கூட பாப்போம். என்னமா எனக்கு பூ வேணும். அவ்வளவுதானே, வாங்கிட்டா போச்சு. இப்பமே வேணும். அந்த பொண்ணு இல்ல இத்தா நீளத்துக்கு வச்சிருக்கு. உங்க சேன பக்கத்துல உனக்கு பூச்சை பிடிக்காத. உங்க அப்பாக்கு பயம், கண்ணு விழுந்துமா. பூச்சை கூட கண்ணு விழுந்துருமா. எவ்வளவு பாசம் பத்தியா. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். இதை விட இந்த உலகத்துல எனக்கு என்ன வேணும், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும். பரவாயில்ல, என் பொண்டாட்டி கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்தாலும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்கா. அவ காதலு உன்னதமான காதலு. எத்த பெத்த வைரமே, அது எனக்குன்னு பிறந்தவள.